Hudson Card. வணக்கம். நலந்தானே? சிவகாமியின் சபதம். இது 6வது பகுதி. 5 பகுதி வரை ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கிட்டு நிறைய காமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு ஆர்வத்தோடு இதை தொடர்ந்து வருகிற உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. 5வது பகுதி எங்கே முடிஞ்சதுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதானே? திருநாவுக்கரசரினுடைய மடத்தில் மாமல்லரும் சிவகாமியும் சந்தித்து மாமல்லர் கிளம்பி போயிடுறாரு, சிவகாமி பல்லக்கில் ஏற போகிறாங்க. அந்த இடத்துல தான் 5வது பகுதி முடிந்தது. இது 6வது பகுதி. பல்லக்கில் ஏற போகிற சமயத்தில் 2 குதிரை பூட்டிய ஒரு ரதம் கடகட கடகடன்னு சத்தத்தை ஏற்படுத்தியவாறு இவங்க முன்னாடி வந்து பல்லக்க மறிக்கிற மாதிரி நிற்குது. அதிலிருந்து துள்ளி குதித்து ஒரு இளம் வாலிபன் ஒருத்தன் இறங்குறான். இறங்கினவன் நேர ஆயன சிற்பியும் சிவகாமியும் பார்த்து, இந்த இடத்திலே ஆயன மகா சிற்பியும் அவருடைய மகள் சிவகாமியும் வந்திருக்காங்களாமே, அவங்கள நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு அவன் கேட்டான். வந்தது யாருன்னு தெரிந்து கொண்டு சிவகாமி சிரித்தவாறு, யாருன்னு தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. யார்? எனக்கு தெரியாததுனால தான் கேட்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு அவலட்சணமான பெண்ணையும் இவ்வளவு வயதான ஒரு கிழவரையும் ஏதோ ஒரு இடத்திலே நான் சந்தித்திருக்கிறேன், எங்கே என்று தான் தெரியவில்லைன்னு தன் தலையை தானே அவன் தட்டிக்கிட்டான். ஆயன சிற்பி சிரித்தவாறு, கண்ணா, தட்டி தட்டி தலையை உடைச்சிடாத, ஆயன சிற்பியும் சிவகாமியும் நாங்கள் தான், எங்களை பார்த்த ஞாபகம் இல்லையா உனக்கு அப்படின்னு ஆயன சிற்பி கேட்குறாரு. ஆமி, நானே முன்னாடி சந்தேகித்தேன், ஒருவேளை நீங்கள் ஆயன சிற்பியாகவும் சிவகாமி தேவியாகவும் இருக்கலாம் என்று சந்தித்தேன். ஆனால் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்து அறிவதே மெய் அப்படின்னு எங்கள் வீட்டு பெரியவங்கள்லாம் சொன்னதுனால விசாரித்து பார்க்கலான்னு வந்தேன். சரி, இப்போ நீங்கள் 2 பேர் தான் ஆயன சிற்பியும் சிவகாமியும். இப்போ உங்களில் ஆயன சிற்பியார் சிவகாமியார் என்பதையும் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு அவன் சொன்ன உடனே அடக்க முடியாமல் சிவகாமி சிரித்து விட்டாள். நான் தான் சிவகாமி, இவர் தான் ஆயன சிற்பி, நீங்கள் தான் கண்ணபிரான், உங்களுடைய மனைவி கமலி தான் என்னுடைய சிநேகிதி, நாம் இருப்பது பூலோகம், மேலே இருப்பது ஆகாசம், இன்னும் ஏதாவது உங்களுக்கு தெளிவு பிறக்க வேண்டுமா அப்படின்னு சிவகாமி கேட்டார். கண்ணபிரானும் இப்போது சிரித்துவிட்டு, நீங்கள் 2 பேரும் கையோட எங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி கமலி என்கிற என்னுடைய எஜமானி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், அதனால் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு கண்ணபிரான் கேட்டான். கண்ணபிரான் மாமல்ல சக்கரவர்த்திகிட்ட ரத ஓட்டியாக வேலை செய்கிறவன். அவனுடைய மனைவி கமலி சிவகாமிக்கு ரொம்ப 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 நெருங்கின ஒரே ஒரு சிநேகிதி. ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஆயன சிற்பி வசித்த வீட்டுக்கு பக்கத்திலேயே கமலியோடைய அப்பாவும் இருந்தார். கமலி சிவகாமியோட 1.5 வயதில் மூத்தவள். சிவகாமி பிறந்ததிலிருந்தே அவளை தன்னுடைய மடியிலே வைத்து கொண்டு என்னுடைய தங்கச்சி என்று சொல்லியே கமலியும் அவளும் ஒன்றாகவே வளர்ந்தார்கள். தன்னுடைய தங்கை நடனக்கலையில் இவ்வளவு பெரிய திறமை பெற்றிருப்பதை நினைத்து நினைத்து கமலிக்கு மகிழ்ச்சி, பொறுக்க முடியாத மகிழ்ச்சி, அவ்வளவு பெருமை அவளுக்கு. 2 பேரும் ஒன்றாகவே வளர்ந்தார்கள். ஒரு கட்டத்தில் ஆயனர் வந்து காட்டுக்கு நடுவிலே மாளிகை கட்டி கொண்டு அங்கே வசிக்க வேண்டும்னு முடிவு செய்த போது தோழிகளுக்குள்ளே ஒரு சிறு பிரிவு வந்தது. அந்த பிரிவு வந்த காலத்தில் தான் கமலிக்கு காதலும் வந்தது. கமலியினுடைய தகப்பனாரும் கண்ணபிரானுடைய தகப்பனாரும் 2 பேருமே ஏதோ ஒரு கட்டத்தில் வியாபார நிமித்தமாக சந்தித்து கொண்டிருந்தார்கள். கண்ணனுடைய தகப்பனாரான அசுவபாலர் அப்படின்றவர் குதிரைகளை வாங்கி விற்கின்ற வியாபாரத்தை செஞ்சிட்டு இருந்தார். அப்போல்லாம் அரேபிய நாட்டிலேருந்தே குதிரைகள் இங்கே வரவழைச்சு இங்கே அதை விற்றுருக்காங்க. அந்த வேலையை தான் அசுவபாலர் செய்து கொண்டிருந்தார். கமலியினுடைய அப்பா அரண்மனையினுடைய குதிரை லாயத்தில் வேலை செய்கிறவர். நல்ல குதிரைகள் வந்தால் அதை வாங்கிறதுக்காக அவர் அசுவபாலரை பார்க்க வருவார். அப்பாக்கள் 2 பேரும் வியாபாரம் செய்தார்களோ இல்லையோ தெரியாது, ஆனால் பிள்ளைகள் 2 பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து காதல் வசப்பட்டார்கள். கண்ணபிரானுக்கும் கமலிக்கும் ஒருவர் மீது ஒருவர் பிரியம் இருக்கிறதுன்னு தெரிஞ்சப்போ எந்த தடையும் இல்லாமல் சந்தோஷமாக 2 பக்கத்து அப்பா அம்மாக்களும் அந்த கல்யாணத்தை செய்து வைத்தார்கள். திருமணம் முடிந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலும் கூட
கமலி தன்னுடைய சிநேகிதியான சிவகாமியை ஒரு நாளும் மறக்கவில்லை. அவளை எப்போ சந்திக்க போறோன்னு அவளோடவே காத்து கொண்டிருந்தாள் கமலி. இன்றைக்கு திருநாவுக்கரசர் மடத்துக்கு சிவகாமி வந்திருக்கிற செய்தி வந்த உடனேயே தன்னுடைய கணவனான கண்ணபிரானை அவங்கள கையோட கூட்டிட்டு வரும்படி கமலி அனுப்பவே தான் கண்ணபிரான் இப்போது ரதத்தோடு வந்திருக்கிறார். பல்லக்கு இங்கே இருக்கட்டும், அது அப்புறமா பார்த்துக்கலாம். நீங்கள் 2 பேரும் ரதத்தில் ஏறி உடனடியாக என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும். உங்கள் வீட்டுக்கு நாங்கள் கட்டாயமாக வரணுமா என்று சிவகாமி கேட்டாள். ஒரு விதத்தில் பார்த்தால் கட்டாயமாக வர வேண்டும், ஒரு விதத்தில் பார்த்தால் வரக்கூடாது அப்படின்னு கண்ணபிரான் பேசினான். கண்ணபிரான் எப்போவுமே ரொம்ப நகைச்சுவையாகவும் ஹாஸ்யமாகவும் பேசக்கூடியவன். என்ன, ஒரு விதத்தில் பார்த்தால் வரக்கூடாதா? அப்படின்னா நாங்கள் போகிறோம், நாங்கள் ஒன்றும் உங்கள் வீட்டுக்கு வரல அப்படின்னு சிவகாமியும் கோபமாக பதில் சொன்னான். ஆயனை சிற்பி, இருமா, அவன் ஏதோ தமாஷ் தானே பண்ணுறான், என்னன்னு கேட்கலாம். என்னப்பா ஒரு விதத்தில் வரலாம் ஒரு விதத்தில் வரக்கூடாதுன்னு என்னப்பா அர்த்தம் அப்படின்னு ஆயனை சிற்பியும் கேட்டார். ஒரு விதத்தில் வர வேண்டும் என்றால் என்னுடைய மனைவி காத்து கொண்டே இருக்கிறாள். நானும் அவகிட்ட சொல்லி பார்த்தேன். சிவகாமி இப்பெல்லாம் ரொம்ப பெரிய ஆளாயிட்டா. அவள் பெரிய பெரிய சக்கரவர்த்திகளினுடைய அரண்மனையில் மாத்திரமே நடனம் செய்கிறவள். நம்மள மாதிரியான ஏழைகளினுடைய வீட்டுக்கு அவெல்லாம் வருவாளா அப்படின்னு கமலிட்ட நான் சொல்லி பார்த்தேன். உடனே கமலி என்ன சொன்னா தெரியுமா? நான் சாக கிடக்கிறேன்னு சொல்லு, அடிச்சு பிடிச்சிக்கிட்டு ஓடி வருவான்னு கமலி சொன்னான். இப்போ ஆயனருக்கு உண்மையாவே கவலை ஆயிடுச்சு. என்ன, கமலிக்கு உடம்பு சரியில்லையா? ஆமா, தன்னுடைய சிநேகிதியை 1 வருஷம் பார்க்காததனால் அவள் கிட்டத்தட்ட சாகும் நிலைமைக்கு வந்து விட்டாள். இன்றைக்கு உங்கள் பெண் வந்தால்தான் அவளுக்கு உயிர் வரும், அதனால் தான் ஒரு விதத்தில் பார்த்தால் வர வேண்டும் என்று சொன்னேன் அப்படின்னு கண்ணபிரான் சொன்னான். சிவகாமி இப்போவும் ரதத்தில் ஏறல, இன்னொரு விதத்தில் பார்த்தால் வர வேண்டாம்னு எதுக்கு அண்ணா சொன்னீங்க அப்படின்னு கேட்டான். உங்களை திருநாவுக்கரசர் மடத்திலிருந்து நான் அழைத்து கொண்டு வருவதற்கு முன்னர் மாமல்லர் என்னை கூப்பிட்டு அவங்க 2 பேரையும் உடனடியாக காஞ்சிபுரத்திலிருந்து கிளம்பி மாமல்லபுரத்துக்கு போக சொல்லி எனக்கு கட்டளையிட்டிருக்காரு. நான் என் மனைவியினுடைய கட்டளைப்படி நடப்பேனா, என் எஜமானருடைய கட்டளைப்படி நடப்பேனா? ஆண்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிறது பார்த்தீர்களா அப்படின்னு கண்ணபிரார் சொன்னான். சரி, இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? என்னுடைய எஜமானர் கூட அவருடைய கோபத்தை கூட மாற்றலாம், மனைவியினுடைய கோபத்தை மாற்றவே முடியாது. அதனால் தயவு செஞ்சு 2 பேரும் என் வீட்டுக்கே வர வேண்டும்னு கண்ணபிரான் கேட்டுக்கொண்டதன் பேரில் அவங்க 2 பேரும் போய் பார்த்தாங்க. சிநேகிதிகள் 2 பேரும் சந்தித்த போது அந்த மகிழ்ச்சிக்கு ஏதாவது ஈடு இணை இருக்க முடியுமா? ஓடிப்போய் இருவரும் ஒருவரை தழுவி கொண்டார்கள். அன்னைக்கு அங்கே சாப்பிட்ட பிறகு ஆயன சிற்பியும் கண்ணபிரானுடைய அப்பா அசுவபாலரும் வரப்போகிற யுத்தத்தை குறித்து ஏதோ பேசி கொண்டிருந்தார்கள். சிநேகிதிகள் 2 பேரும் நடு ராத்திரி வரை பேசி பேசி சிரித்து அவர்களுக்கு பொழுது போவதே தெரியவில்லை. கலீர் கலீர்னு சிரிப்பு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஆயனர் வெளியிலிருந்து, அம்மா சிவகாமி, அதிகாலை கிளம்ப வேண்டும், நீ ரொம்ப நேரம் முழிச்சிக்கிட்டு இருக்காதம்மா, தூங்குன்னு ஆயன சிற்பி சொன்ன பிறகு 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியாயிட்டாங்க. சிவகாமியிடமிருந்து எந்த சத்தமும் வராததை கவனித்த கமலி அவள் தூங்கிட்டான்னு நினச்சிக்கிட்டு அந்த அறையிலிருந்து எழுந்து போய் அடுத்த அறைக்கு போய்விட்டாள். தனியாக படுத்திருந்த சிவகாமிக்கு தூக்கமாக வந்தது. தன்னையும் கமலியையும் நினைத்து நினைத்து பார்த்தாள் சிவகாமி. கமலியனுடைய காதல் மாத்திரம் இப்படி நகைச்சுவையாகவும் சிரிப்பாகவும் போகிறது. காதலித்த சமயத்திலே கூட கமலி ஒரு நாளாவது அழுது சிவகாமி பார்த்ததில்லை, பயந்து சிவகாமி பார்த்ததில்லை. காதல் என்பதே அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி பூந்தோட்டமாக இருந்தது. கல்யாணம் ஆன பிறகு 2 பேரும் அதே மாதிரி தானே ஒருவரை ஒருவர் நன்றாக கேலி பேசிக்கொண்டு சந்தோஷமாக வாழ்கிறார்கள். என்னுடைய காதல் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் நடக்குமோ நடக்காதோ என்கின்ற சந்தேகங்கள், ஒவ்வொரு நாளும் அவர் மீது கோபத்துக்கு பின்னாலே வருகிற காதல் உணர்வு, இப்படி புயல் வீசின பூங்காடு மது என்னுடைய காதல் மாத்திரம் இருக்குன்னு சிவகாமி நினைச்சு பார்த்தா அவளுக்கு தூக்கமே வரல. ஒரே ஒரு காரணம்தான், தகுதிக்கு மீறிய இடத்தில் ஆசைப்பட்டால் இப்படித்தான் நடக்கும் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டு சரி தூக்கம்தான் வரல. கமலி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்தில் நடந்துட்டாவது வரலாம், நல்ல நிலா காய்கிறதேன்னு நினச்சிக்கிட்டு அந்த தோட்டத்தில் சிவகாமி நடக்க ஆரம்பித்தாள். கண்ணனும் கமலியும் இருந்த அறையில் அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்த சத்தம் அந்த தோட்டத்தில் கேட்டது. சிச்சி, அவங்க பேசுறத நாம் கேட்கக்கூடாதுன்னு அங்கிருந்து நகர்ந்து போக நினைத்தாலும் மாமல்லரினுடைய பெயர் அந்த பேச்சின் நடுவிலே வந்ததால் சிவகாமியால் நடந்து போகவே முடியல, கடந்து போகவும் முடியல. அந்த இடத்துலயே இருந்து அந்த பேச்சை கேட்க ஆரம்பித்தாள். கண்ணபிரானும் கமலியும் தான் பேசி கொண்டிருந்தார்கள்.
என்னுடைய சிநேகிதியை நீ என்னன்னு நினைச்ச? அவள் இந்த உலகத்திலே இருக்கிற மாபெரும் சக்கரவர்த்திகளால் கூட அணுக முடியாத அளவு அவ்வளவு புனிதமானவள், அவ்வளவு கலை உணர்வு உள்ளவள். அவளை பற்றி நீ என்ன நினைச்சேன்னு கமலி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா. கமலி, நான் இன்னைக்கு ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சேன். அந்த ரகசியத்தை உன்கிட்ட நான் சொல்ல போறேன். பெண் பிள்ளைகளிடம் ரகசியம் சொல்லக்கூடாது என்று உனக்கு தெரியாதா கண்ணா அப்படின்னு கமலி கேட்டாள். ஓ, நீ பெண்ணா? அதை நான் மறந்து விட்டேன் அப்படின்னு கண்ணன். ஆமாம், நீ ஆண் என்பதையும் நான் மறந்து விட்டேன். கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு யுத்தத்துக்கு போறியா, ஏதாவது ஒரு பயிற்சிக்கு போறியா, என்னையும் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்க. நீ ஆணுன்னு சொன்ன யார் நம்புவாங்க அப்படின்னு கமலியும் பதிலுக்கு தன்னுடைய கணவனை கிண்டல் செய்தாள். கமலி, நான் ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு மாமல்ல சக்கரவர்த்தி திருநாவுக்கரசர் மடத்துக்கு போயிருந்தாரு இல்ல, அப்புறமா கிளம்பி வந்துட்டாரு. எதுக்கு வேகமா வந்தார் தெரியுமா? பாண்டி நாட்டிலிருந்து ஓலை வந்திருந்தது, அதுக்காக தான் வந்தாரு. பாண்டி நாட்டிலிருந்து என்ன ஓலை வந்தது கண்ணா அப்படின்னு கமலி கேட்டா. மாமல்லருக்கு தன்னுடைய மகளை கொடுக்க வேண்டும் என்று பாண்டிய சக்கரவர்த்தி ஆசைப்பட்டு ஓலை அனுப்பி இருக்கிறார். இதை கேட்டுட்டு இருந்த உடனே சிவகாமிக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருந்தது. ஐயோ, திரும்பவும் பிரச்சனையா என்று அவளுடைய நெஞ்சம் உலைக்கலன் போல கொதித்தது. சரி, ஓலை வந்த உடனே என்ன நடந்தது அப்படின்னு கமலி கேட்டா. ஓலை நடந்த உடனே என்ன, இந்த மாதிரி நிறைய தடவை ஓலை வந்திருக்கு. ஒவ்வொரு முறை கல்யாண பேச்சு எடுத்த உடனே மாமல்லருக்கு கோபம் வந்துவிடும். அவங்க அம்மாவை கண்ணா பின்னான்னு திட்டுவார். அம்மா மகனிடம் சண்டை போடுவாள், மகன் அம்மாவிடம் சண்டை போடுவாள். இதுதான் ஒவ்வொரு முறையும் நடக்கும். இன்றைக்கும் அதுதான் நடந்ததுன்னு கண்ணன் சொல்லவே கமலி சொன்னா. ஏன் மாமல்லருக்கு திருமணத்தில் இஷ்டம் இல்லையா அப்படின்னு கமலி கேட்டா. தன்னுடைய சிநேகிதையினுடைய காதல் விவரம் கமலிக்கு இன்னும் தெரியாது. கண்ணபிரான் சொன்னான். கமலி, அதுதான் ஒரு ரகசியம்னு சொன்னேன். இன்னைக்கு தான் அந்த ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சேன். உன்கிட்ட மாத்திரம் அந்த ரகசியத்தை சொல்கிறேன், யார்கிட்டையும் சொல்லாத. மாமல்லர் ஒரு பெண்ணின் காதல் வலையிலே விழுந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னான். கமலிக்கும் இப்போ ஆர்வம் வந்து விட்டது. அந்த பெண் யார் கண்ணா, உனக்கு தெரியுமா? நன்றாக தெரியும், உனக்கும் அவளை நன்றாக தெரியும். உன் சிநேகிதி சிவகாமியினுடைய காதல் வலையில் தான் மாமல்லர் விழுந்திருக்கிறார். கமலியால் நம்பவே முடியல. ஆச்சரியம் அவளுக்கு. நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டான். இன்றைக்கு திருநாவுக்கரசர் மடத்தில் உன்னுடைய சிநேகிதி மயக்கம் போட்டு விழுந்துட்டா. எல்லாரும் அவளை தூக்க போனாங்க. எல்லாரையும் விட வேகமாக அவளை அப்படியே கையிலே தாங்கி அவளுடைய அப்பாவின் மடியிலே கிடத்தியவர் மாமல்லர் தான். அவருடைய கைகள் பதறின அந்த பதற்றத்தை பார்த்துவிட்டு அந்த காதலை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று கண்ணபிரான் சொன்னான். கமலி சொன்னா, ஆமா, ஒருத்தர் கீழே விழுந்தா அவங்கள தூக்க போனா அதனாலேயே காதல் வந்துருமா என்ன? உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு அப்படிதான் இருந்தது கமலி. உன்னை நான் காதலித்த போது ஒரு நொடி கூட உன் முகத்திலிருந்து என் கண்ணை என்னால் திருப்பவே முடியாது. மாமல்லர் இன்னைக்கு அங்கே இருந்த முழு நேரமும் உன் சிநேகிதையே பார்த்துக்கிட்டு இருந்தார். உன் சிநேகிதி ஒன்று சாதாரண ஆள் கிடையாது. அவளும் அடிக்கண்ணால் மாமல்லரை மாத்திரமே கவனித்து கொண்டிருந்தார். இதை வேறு யாரும் கவனிக்கவில்லை, நான் தான் கவனித்தேன். பாம்பின் கால் பாம்பறியும் தானே, காதலித்தவனுக்குத்தானே காதலிக்கிறவர்களினுடைய மனம் புரியும் அப்படின்னு கண்ணன் சொன்ன உடனே கமலிக்கு இப்போ ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அப்போ மாமல்லர் பெரிய அதிர்ஷ்டசாலி என்று தான் சொல்ல வேண்டும். என்ன கமலி இப்படி சொல்ற? ஒரு சாதாரண பெண்ணை போய் சக்கரவர்த்தியினுடைய மகன் காதலிக்கலாமா? இது பெரிய கஷ்டம்தானன்னு கண்ணன் கேட்டான். சாதாரண பெண்ணுன்னு யாரை பார்த்து சொன்ன கண்ணா? என்னுடைய சிநேகிதி இருக்காளே, அவ தமயந்தி மாதிரி. தமயந்தியை கல்யாணம் செஞ்சு கொள்ள தேவர்களெல்லாம் வந்த மாதிரி என் சிநேகிதியை கல்யாணம் பண்ணிக்க தேவர்கள்லாம் வருவாங்க. தமயந்தி அரச குலத்தை சேர்ந்தவள், அதனால அவள் நலனை கல்யாணம் பண்ணிக்க ஒரு பிரச்சனையும் இல்லை. உன்னுடைய தோழி அப்படியா என்று கண்ணன் கேட்டான். அவள் நடனத்திலே சக்கரவர்த்தி குமாரிகளை விட ரொம்ப பெரியவதான கண்ணா. எப்படியும் இது நடக்கும் கண்ணா. எனக்கு ஒரே ஒரு கனவு, ஒரு ஆசை, அதை ஒன்றை சொல்லட்டான்னு கமலி கேட்டான். சொல்லு கமலி, என்ன உன்னுடைய ஆசை? இந்த யுத்தம்லாம் முடியணும், முடிஞ்ச பிறகு மாமல்லர் அதில் ஜெயிச்சுட்டு சக்கரவர்த்தியாக வெற்றி திருமகனாக ரதத்தில் ஏறி பக்கத்தில் சிவகாமியோடு இந்த நகரத்துக்குள்ளே வர வேண்டும். அவங்க 2 பேருக்கும் அப்போதான் திருமணம் முடிஞ்சிருக்கு. போர்க்களத்திலே ஜெயித்த தன்னுடைய மகனுக்கு பரிசாக சிவகாமியை சக்கரவர்த்தியை கொடுத்துருக்காரு. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரதத்தில் ஏறி மாமல்லர் வராரு. அந்த ரதத்தை நீ ஓட்டிக்கிட்டு வர, நம்ம வீட்டு வழியாகவே ரதம் போகுது. நான் இந்த மாடியிலிருந்து இருக்கிற அந்த பலகனிலிருந்து பூவாக அவங்க 2 பேர் தலையிலையும் கொட்டுறேன். அப்படியே ஒரு கூடை பூவை போனால் போகிறது என்று உன் தலையிலும் கொட்டுகிறேன். இதுதான் என்னுடைய கனவு. இது நடக்குமா கண்ணான்னு கமலி கேட்கிறார். தோழியினுடைய கனவை கேட்ட உடனே சிவகாமியினுடைய கண்ணிலிருந்து ஆறாக கண்ணீர் பெருகியது. அப்படியே ஓடி போய் தன்னுடைய அறையில் போய் படுத்துக்கிட்டான்.
அவளுடைய மனசில் இருந்தது மகிழ்ச்சியா, துக்கமா, கலவரமா, அவளுக்கே தெரியல. அரைக்கண் மூடிய நிலையிலே அவளுக்கு தான் ஒரு மான் மாதிரி தோன்றியது. ஒரு பெண் மான் காட்டுக்கு நடுவிலே தன்னுடைய துணைமானை தேடி தேடி பார்க்கிறது. துணைமான் பக்கத்திலே தான் இருக்கிறது. ஒரு எட்டு வச்சா போயிடலாம், ஆனால் ஒரு எட்டு வைக்க முடியாதபடி 2 கண்கள் அந்த பெண்மானையே நோக்கி கொண்டிருந்ததாக சிவகாமி உணர்ந்தாள். அந்த 2 கண்களை பார்த்தால் 2 நட்சத்திரங்களிலிருந்து பொறி வருகிற மாதிரி இருந்தது. தீப்பொறி பறக்கிற இந்த 2 நட்சத்திரங்கள் என்ன என்று பார்க்கிற போதுதான் தெரிந்தது, அது தீப்பொறி பறிக்கிற நட்சத்திரம் அல்ல, ஒரு புலியினுடைய 2 கண்கள் என்று. தன்னை உற்று நோக்குகிற புலியின் கண்களிலிருந்து தன்னை காப்பாற்றுவதற்கான ஆண்மான் பக்கத்திலே எங்கே இருக்கிறது என்று தேடுகிற பெண்மானாக தன்னை சிவகாமி உணர்ந்தாள். ஏன் இப்படியெல்லாம் எனக்கு எண்ணங்களும் கனவுகளும் வருகிறது என்று கண்களிலே கண்ணீர் கன்னத்தை நனைக்க நனைக்க சிவகாமி அந்த இரவை தூங்காமலேயே கழித்தாள். பரஞ்சோதியை பாதியில விட்டுட்டு வந்துட்டோம் இல்லை? என்ன ஆயிற்று பரஞ்சோதிக்கு? அந்த மகேந்திர விடுதியிலிருந்து கிளம்பி அடுத்த நாள் பரஞ்சோதி கிளம்பி போனான். ஒரு முழு நாள் பயணம். முழு நாள் பயணத்துக்கு பிறகு கூட நாகார்ஜுன மலைக்கு இன்னும் போய் சேர முடியவில்லை. அதற்கு முன்னாலே ஒரு இடத்தில் தங்குவதற்கான ஒரு விடுதியை நாகநந்தி பிட்சு சொல்லியிருக்காரு. அந்த விடுதிக்கு வருகிற போது அந்த விடுதியே ஒரு புத்தர் கோவில் மாதிரி இருக்கிறத பரஞ்சோதி பார்க்குறான். வாசலில் இருக்கிற ஒரு புத்த பிட்சுட்ட இவன் தமிழில் பேசுகிறான், அவர் வேற ஏதோ மொழியில் பேசுகிறாரு. அவர் பேசுகிற மொழி இவனுக்கு புரியல. நாகநந்தி பிட்சு தான் என்னை அனுப்பிச்சிருக்காருன்னு இவன் தமிழ்லேயே சொல்கிறான். நாகநந்தி என்ற பெயரை கேட்ட உடனேயே இவனுக்கு உள்ள அனுமதி கிடைத்து விடுகிறது. அந்த பிட்சு அங்கே இருக்கிற ஒரு தலைமை பிட்சுட்ட பரஞ்சோதியிட்ட கூட்டுட்டு போகிறாரு. அவருக்கு தமிழ் தெரியுது. நாகநந்தி என்னை அனுப்பித்திருக்கிறார், ஒரு ஓலை கொடுத்திருக்கிறார். சத்ராச்ரயர் அப்படின்றவரை பார்த்து நான் இந்த ஓலையை கொடுக்கணும். சத்ராச்ரயர்ன்ற பேரை கேட்ட உடனே அந்த தலைமை பிட்சுவினுடைய முகமே விரிந்து விட்டது, கண்களெல்லாம் விரிந்து விட்டது. அந்த ஓலையை நான் பார்க்கலாமான்னு அவர் கேட்குறாரு. இல்லை, இதை வேற யார்ட்டையும் கொடுக்கக்கூடாதுன்னு நாகநந்தி சொல்லியிருக்காரு. இப்போ அவர் சொல்கிறாரு, சரி இன்றைய இரவு இங்கு தங்கு, நாளைக்கு காலையில் போர் வீரர்கள் சில பேர் சத்ராச்ரயரை பார்க்கறதுக்காக போகிறாங்க, அவங்க துணையோட போனால் தான் நாகார்ஜுன மலைக்கு பக்கத்துலேயே உன்னால் போக முடியும்னு அவர் சொல்கிறார். அடுத்த நாள் காலை பரஞ்சோதி அதே போல் அந்த 6 பேரோட போகிறான். போகும்போதே அவன் மனசில் ஒரு தயக்கம், இவங்க எனக்கு வழித்துணைக்கு வந்த மாதிரி தெரியலையே, என்னை சிறைப்பிடிக்க வந்தார் போல என்னை சுற்றிட்டு போகிறாங்க. அவனை முன்னாடியும் போக விட மாட்டேன்றாங்க, பின்னாடியும் போக விட மாட்டேன்றாங்க. ஒரு இடத்துல இவன் தங்கினா அவங்களும் தங்குறாங்க. 6 பேரும் கையில் உருவிய வேலோடு தன்னை கடத்திட்டு போகிற மாதிரியே பரஞ்சோதிக்கு தோன்றியது. ஒரு கட்டத்தில் அவனுக்கு கோபம் வந்துச்சு, இவங்க யாரோட என்னை முன்னாடியும் போக விட மாட்டேன்ற பின்னாடியும் போக விட மாட்டேன்றாங்கன்னு தன்னுடைய குதிரையை திருப்ப முயன்றான். அவ்வளவுதான், 6 பேர் சேர்ந்து அவனை அமுக்கி பிடிச்சு ஒரு கைத்தால் அவன் குதிரையோட சேர்த்து கட்டி முன்னும் பின்னுமா அவங்க அரண் போல வர அவர்களுக்கு நடுவிலே பரஞ்சோதி பயணம் போகிறபடி ஆயிடுச்சு. வீரனான பரஞ்சோதிக்கு இந்த நிலைமையை நினைச்சா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இவர்களை மீறி போகவும் முடியவில்லை, அவனுக்கு வழியும் தெரியவில்லை. சரி நடக்கிறது நடக்கட்டும், கடைசியில் எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாமேன்னு சொல்லி ஒரு பெரிய பள்ளத்தாக்கை கடக்கிற போதுதான் அந்த காட்சியை பரஞ்சோதி பார்த்தான். அவன் வாழ்க்கையிலே அவன் அப்படி ஒரு காட்சியை பார்த்ததே கிடையாது. படை இறங்கி இருந்தது. போருக்கு போகிற படை என்றால் என்ன என்பதை பரஞ்சோதி வாழ்க்கையில் முதன்முறையாக பார்த்தான். ஆயிரக்கணக்கான வீரர்கள் கையிலே மின்னுகின்ற வேலோடும் வாளோடும் பேசியும் சிரித்தும் பயிற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கிற சத்தம் அந்த மலையையே நிறைத்தது. ஆயிரக்கணக்கில் யானைகள், குதிரைகள், தேர்கள் எல்லாம் அந்த பரிவாரம் தண்டு இறங்கி இருக்கிற அந்த படை காட்சியை பார்த்த உடனே பரஞ்சோதியினுடைய நெஞ்சத்திலே ஒரு சிலிர்ப்பு வந்தது. அவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை பற்றி முக்கியமான ஒரு விஷயமும் புரிந்தது. தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான், ஏ பரஞ்சோதி முட்டாளே, நீ இந்த உலகத்தில் எதுக்கு பிறந்திருக்கன்றது உனக்கு இப்போதானே புரியுது. நீ கையில் தூரிகை வச்சு கொண்டு சித்திரம் வரையவோ, உளியை வைத்து கொண்டு சிற்பங்கள் செதுக்குவதற்கோ இல்லது பாடல்களை படிப்பதற்கோ நீ இந்த உலகத்தில் பிறக்கவில்லை. நீ இந்த உலகத்தில் பிறந்தது இது போல ஒரு படையிலே சேர்ந்து போர் புரிவதற்குத்தான். நீ ஒரு போர் வீரன், அது கூடவா உனக்கு இன்னும் புரியலன்னு அவனை பார்த்து அவனுடைய மனமே கேட்டது.
பரவசமாயிட்டான் பரஞ்சோதி. வாழ்க்கையில் நாம் என்னவாகணும், எதுக்காக நாம் பிறந்திருக்கோன்னு தெரியாமலே ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு இருப்போம். திடீர்னு அந்த செய்தி ஏதோ ஒரு இடத்துலேருந்து நமக்கு வரும் இல்லை. அப்படித்தான் பரஞ்சோதிக்கு அந்த செய்தி வந்தது. அவன் இந்த உலகத்தில் பிறந்தது போரிடுவதற்குத்தான். அவன் ஒரு போர் வீரன் என்பதை அவன் தெரிந்து கொண்ட ஒரு வினாடி. இது பல்லவ சைன்யமா, அப்படி என்றால் இங்கே போய் நான் சேர்ந்து கொள்ளுகின்றேன் அப்படின்னு பரஞ்சோதி நினைச்சான். ஆனால் அங்கே பறந்து கொண்டிருந்த கொடி காட்டுப்பன்றியினுடைய கொடி, பல்லவர்களினுடைய சிம்ம கொடி அல்ல. அப்போதான் அவனுக்கு தெரிந்தது, இது வாதாபி படை தண்டு இறங்கி இருக்கிற இடம். இந்த இடத்துக்கு என்னை கடைசியில் ஏண்டா கூட்டிட்டு வந்தீங்க என்று பிரமித்து போய் நின்றான் பரஞ்சோதி. அந்த வீரர்கள் வலுக்கட்டாயமாக அவனை இழுத்துட்டு போனாங்க. அந்த 6 பேரும் இழுத்துட்டு போகிற போது எதிரிலே வந்த ஒரு முகத்தை பார்த்து விட்டான் பரஞ்சோதி. அப்போ அவனுக்கு என்னடா நடக்குது இந்த உலகத்தில்னு இருந்தது. அது வஜ்ரபாகு. அவர் தான் எதிரிலே வந்து கொண்டிருந்தார். சுற்றி இருக்கிறவர்கள் யாருக்கும் தமிழ் தெரியாது என்பதனால தைரியமாக அவர் சொன்னார் பரஞ்சோதியை பார்த்து, உள்ளே போய் உள்ளது உள்ளபடி சொன்னால் உன் உயிர் பிழைக்கும்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. இவர் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு யோசிச்சுக்கிட்டே பரஞ்சோதி போய் நின்றார். அங்கே அவன் பார்த்தது என்ன, தானே தலைவர்களும் மந்திரிகளும் மிகப்பெரிய ஆலோசனை கூட்டத்திலே ஈடுபட்டிருந்தார்கள். அவர்களுக்கு நடுவிலே ஒரு வைர சிம்மாசனத்திலே உட்கார்ந்திருந்தான் புலிகேசி என்கின்ற அந்த மாபெரும் வீரன். அவனை பார்த்த உடனே, அந்த முகத்தை பார்த்த உடனே பரஞ்சோதிக்கு உள்ளத்துக்குள்ள சுருக்குன்னு ஊசியில் தைச்ச மாதிரி இருந்தது. இந்த முகத்தை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். இதே கர்ண கடூரமான முகம், அந்த நெடுதுயர்ந்த தோற்றம், ஆனால் வற்றி போன உடம்பு மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப பலம் வாய்ந்த உடம்பு அது. அந்த முகத்தில் இருக்கின்ற அந்த ஒரு கொடூரம், இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு அவனுடைய மனசு அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனால் பேச முடியாதபடி அந்த மன்னனின் முகத்தையே பார்த்தவாறு பரஞ்சோதி நின்று கொண்டிருந்தான். புலிகேசியை பற்றி ரொம்ப விரைவில் பார்த்துடலாம். சின்ன வயதிலேயே சிற்றப்பன் மங்களேசன் புலிகேசிக்கு வரவேண்டிய வாதாபி ராஜ்யத்தை தான் கவர்ந்து கொண்டான். கவர்ந்து கொண்டதோடு இல்லாமல் புலிகேசியையும் அவனுடைய சகோதரர்கள் அத்தனை பேரையும் அடர்ந்த காட்டுக்கு நடுவில் விட்டுட்டு போயிட்டான். அந்த காட்டில் பசியோடும் பட்டினியோடும் வாழ்ந்து 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 எப்படியாவது வாழ வேண்டும் என்கின்ற இச்சையினால் மாத்திரமே வாழ்ந்து படாத கஷ்டங்களை பட்டு உடம்பும் மனமும் வலுவேறி இருக்கிற ஆள்தான் புலிகேசி. அவனுடைய சகோதரர்களால் காப்பாற்றப்பட்டு அந்த காட்டிலேயே ரொம்ப நீண்ட நெடிய ஆண்டுகள் வாழ்ந்துட்டதுனால அவனுடைய மனசில் இரக்கம் கருணை அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. முகத்திலும் அந்த கொடூரம் மாத்திரமே இருக்கும், ஆனால் உடம்புல அப்படிப்பட்ட ஒரு வலிமை. இதுதான் புலிகேசி. எல்லாரும் பார்க்கக்கூட முடியாத புலிகேசி மகாராஜாவை நேருக்கு நேர் பார்க்கிற வாய்ப்பு பரஞ்சோதிக்கு கிடைத்தது. புலிகேசி பரஞ்சோதிட்ட பேசுகிற மொழி புரியல. ஏன்னா அவர்கள் கன்னடமும் பிராகிருதமும் சமஸ்கிருதமும் எல்லாம் கலந்த ஒரு மொழியில் பேசுகிறாங்க. அந்த மொழி தான் பின்னாளில் கன்னட மொழியாக மாறியது. ஆனால் அந்த மொழி பரஞ்சோதிக்கு புரியலை. இப்போ புலிகேசி சொல்கிறான், இவன் யார் என்னன்னு விசாரிச்சிங்களா? அவன் பேசுகிற மொழி புரியல மகாராஜா. சரி, வஜ்ரபாகுவை திரும்பி கூப்பிடுங்க, அவருக்கு தான் எல்லா மொழியும் தெரியும். வெளியே போன வஜ்ரபாகு திரும்பவும் உள்ளே அழைத்து வரப்படுகிறார். இவன் யார் என்று விசாரியுங்கள் அப்படின்னு கர்ண கொடூரமான குரலிலே புலிகேசி சொல்லுகின்றார். இவன் நாகநந்தியிடமிருந்து உங்களுக்கு ஒரு ஓலை கொண்டு வந்திருப்பதாக சொல்லுகிறான்னு வஜ்ரபாகு சொல்கிறாரு. அந்த ஓலையை கொடுங்கள்னு இவன் கையில் இருந்த ஓலையை அவர் பிடுங்கிக்கிறாரு. பிடுங்கி படித்த உடனே அவருடைய முகத்திலே வந்த அந்த உணர்ச்சியை எப்படி சொல்லுவது? குழப்பம், நம்ப முடியாத தன்மை. அந்த ஓலையை திரும்ப 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 படித்து பார்க்கிறார். என்ன நடக்கிறதுனே புரியாத மாதிரி இருக்கு. இந்த ஓலையை நாகநந்தி அனுப்பி இருக்கிறார், ஆனால் அவருடைய கையெழுத்து தான் இது, அவர்தான் இதில் கையொப்பமிட்டு இருக்கிறார். இப்படி ஒரு ஓலையை எப்படி அனுப்பி இருக்கிறார்னு திரும்ப திரும்ப வியப்படைகிறான் புலிகேசி. அவங்க பேசிக்கிறது பரஞ்சோதிக்கு புரியல. புலிகேசி தன்னை சுற்றி இருக்கிறவர்கள்ட்ட சொல்கிறான், இப்போ கிளம்பி உடனடியாக காஞ்சிபுரத்துக்கு வருவதால் பயனொன்றும் இல்லை என்று நாகநந்தி ஓலை அனுப்பியிருக்கிறாரே, இந்த ஓலைக்கு என்ன பொருள் என்றே எனக்கு புரியவில்லையே. உடனடியாக கிளம்பி வரும்
நம்பும்படி அல்லவா அவர் என்னை சொல்லுவார்னு நான் காத்துட்டு இருந்தேன் என்று சொன்ன புலிகேசியினுடைய முகத்தில் என்ன உணர்ச்சி இருந்தது? கோபமா, கலவரமா, நம்ப முடியாத தன்மையா? இந்த ஓலையை நாகநந்தி தான் உன்னிடம் கொடுத்தாரான்னு கேட்டான். பரஞ்சோதி சொன்னார், அவர் கையாலேயே கொடுத்து சத்யாச்சிரேயரிடம் கொடுக்க சொல்லி எனக்கு உத்தரவு பிறப்பித்தார் நாகநந்தி என்று. அந்த ஓலையை வாங்கி கொண்டு புலிகேசி சொல்லுகின்றான், இந்த பையனை ஒரு 9 வீரர்களோடு அனுப்பித்து திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்று. அதற்கு என்ன பொருள் என்றால், 9 வீரர்களையும் விட்டு இவனை கொல்லச் சொல்லுங்கள் என்பதுதான் பொருள். வஜ்ரபாகுவினுடைய கண்களை பார்க்கிறான் பரஞ்சோதி. வஜ்ரபாகு கண்களாலேயே சொல்லுகின்றார், நீ போ, நான் பின்னாலேயே வருகிறேன் என்று சொல்லுகின்றார். அன்றைக்கு இரவு ஒரு வீட்டிலே பரஞ்சோதி தங்க வைக்கப்படுகிறான். 9 வீரர்களும் பக்கத்திலே இருக்காங்க. நள்ளிரவிலே ஒரு கை வந்து பரஞ்சோதியை தொடுகிறது. துள்ளி எழுந்தான் பரஞ்சோதி. அவன் அன்றைக்கு தூங்கவில்லை. எப்படி வஜ்ரபாகு தன்னை வந்து கூப்பிடுவார்னு அவனுக்கு தெரியும். ரகசியமாக 2 பேரும் அவர்களுடைய குதிரைகளோடு தப்பி போகிறார்கள். போகிற வழியில் பரஞ்சோதி கேட்கிறான் வஜ்ரபாகுவை, நீங்கள் பல்லவ சைன்யத்தினுடைய ரகசிய ஒற்றன் என்பதை நான் கண்டுபிடித்து விட்டேன். நீ ரொம்ப புத்திசாலிப்பா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டியே. இதை பாரு, உன் கையிலே இருந்த ஓலையை மாற்றியது நான் தான். நாகநந்தி என்ன எழுதியிருந்தார் தெரியுமா ஓலையில்? உடனடியாக கிளம்பி வா, காஞ்சிபுரம் உனக்குத்தான், காஞ்சிபுரத்தின் சக்கரவர்த்தியாக நீ பதவி ஏற்றுக்கொள் அப்படின்னு எழுதப்பட்ட ஓலையைத்தான் நீ எடுத்துக்கிட்டு வந்த. ராத்திரியோட ராத்திரி அந்த ஓலையை மாற்றி இப்போ கிளம்பி வராதன்னு ஓலையை மாற்றியவன் நான் தான் என்று வஜ்ரபாகு சொன்னபோது பரஞ்சோதிக்கு பிரமிப்பாக இருந்தது. திரும்ப போன உடனே என்னை பல்லவ சைன்யத்திலே சேர்த்து கொள்ள சொல்லி மகேந்திரவர்ம பல்லவரிடம் நீங்கள் எனக்காக பேச வேண்டும்னு பரஞ்சோதி கேட்டான். உன்னை போன்ற வீரர்கள் வந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி தானே, தாராளமாக எங்கள் படையில் உன்னை சேர்த்து கொள்ளுகிறோன்னு வஜ்ரபாகு சொன்னார். 2 வீரர்களும் திரும்பவும் காட்டுப்பாதையில் காஞ்சிபுரத்தை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்தார்கள். இதோடு 6வது பகுதி முடிகிறது. 7வது பகுதியில் திரும்பவும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Hudson Card.